ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஒத்த தலைவலிக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் நிறைய பேர் அதே வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க. சென்னையில முகப்பேரு பக்கத்துல நினைக்கிற அந்த இடம், அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கியூர் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போதைக்கு என்னால் அங்கே போக முடியல. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் டெய்லி வேலைக்கு போகிறாங்க. நேற்று ஒரு நாள் லீவ் இருந்தது. சில நாள் 5 மணிக்கு போகிறாங்க, சில நாள் 6 மணிக்கு போகிறாங்க. இப்போதைக்கு நான் லீவே போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே பக்கத்தில் ஒத்த தலைவலிக்கு நாட்டு வைத்தியம் நான் என்ன இப்போ எடுத்துக்கிறேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செய்து மன்னிச்சு. இது ஏன் அப்படின்னா, ஒரு 3 நாளா தொடர்ந்து நான் வீடியோ போடல. ஷார்ட்ஸ்லயாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நான் 3 நாள்ல இன்னைக்கு வீடியோ போடலாம் டே விலாக் ஷூட் பண்ணி வைப்பேன். ஆனா அது என்னால ஈவினிங் டைம்ல அப்லோட் பண்ண முடியாம போயிடும். அப்ப தலைவலி ரொம்ப அதிகமாயிருது. அம்மா டே ஷிஃப்ட் போறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலையில 5 மணிக்கு போனாரு அப்படின்னா, ஈவினிங் டைம்ல சில நேரம் 3 மணிக்கு வராரு, சில நேரம் 4 மணிக்கு வராருங்கிறப்போ அவருக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். 2 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பேன், இல்லாட்டி 2:30, இல்லாட்டி 1 மணிக்கெல்லாம் சில நேரம் சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. அவரை திருப்தி பண்ணணும்ல வீட்டுக்கு வரும்போது. அதனால சில சுச்சுவேஷன்னால என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் உண்மையாவே ட்ரை பண்ணேன்னா என்னங்கிற நேற்று நான் வீடியோ எடுத்திருந்தேன். கொஞ்சம் டே விலாக் பார்த்து முடிங்க, அப்போதான் என்னை நம்புவீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க பாருங்க. நேற்று காலையில் நான் எழுந்திருக்கும் போது 4:30ங்க. டைம் இப்போ 4:49 ஆகுது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. ரொம்ப நாளாக சாப்பாடே செஞ்சுட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்போதுமே காலையில் தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சுட்டு கொடுக்குறனால கொஞ்சம் அதிகமாக நெருப்பு தேவைப்படும். அதோட வீட்டில் இன்றைக்கி முதல்ல இட்லி தான் அவிக்க போகிறேன். காலையில் எப்போதுமே 4:30க்கு மேலே எழுந்திரிச்சேன்னா நான் இப்படி தான் இருப்பேன். என் கண்ணை பாருங்கள் அப்பயே எப்படி இருக்குன்னு. தூக்கம் கெடுறதுனால இல்லை, சளி பிடிச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது வந்து ஒரு 4:50 இல்லாட்டி 5 மணி இருக்கும். வானம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து சூரியன் வானத்துலேருந்து வெளியே தெரிகிறதுக்கு முன்னாடி தான் இந்த கலரில் இருக்குது. நான் நல்லா வாட்ச் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்பயாவது தான் நம்ம 4:30க்கெலாம் எழுந்திருப்போம். அது பெரிய அதிசயம்ல இந்த விஷயம் பார்க்குறது. இன்றைக்கும் அம்மாவுக்கு டே ஷிஃப்ட் தான். அம்மாவுக்கு மட்டும் தனியாக 2 அடுக்கு இட்லி வச்சுட்டேன். இப்போ வந்து அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். அப்பாவுமே இட்லி தோசையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு சாப்பாடு சமைக்கணும். சட்னி எதுவும் இல்லை, இட்லி சாம்பார் தான் அம்மா நேற்றே வச்சுட்டாங்க. அதை இப்போ சும்மா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்து தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்குமே டைஜஷன் ஆக மாட்டேங்குது. அசிடிட்டி அதிகமாக வருதுங்கிறனால சட்னி வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் சாம்பார் மட்டும். டைம் இப்போ 7:40 ஆகுது. 6:30க்கு அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 5:20க்கெலாம் கிளம்பிட்டாரு. அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒன்று நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே இதை வந்து ஃப்யூச்சரில் நான் மிஸ் பண்ணுவேன் தான். என்னென்னா, நாங்கள் ஸ்கூல் போகும்போது லேட்டாக எழுந்திருக்கிறப்போ அம்மா திட்டுறது, தலை சீவுறதுக்கு லேட் ஆகும், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், அங்கே வெளியே போனீங்கன்னா லேட் ஆகும், இங்கே வெளியே போனீங்கன்னா லேட் ஆகுன்னு பயங்கரமாக திட்டுவாங்க. அதே மாதிரி தேஜுவை நான் திட்ட முடியாது இல்லைங்களா? ஏன்னா நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் அண்ணி அவங்க பொண்ணுங்களெல்லாம் திட்டும்போது எப்போதுமே யோசிப்பேன், நம்மளை திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, ஆனால் நம்ம யாரையும் அந்த மாதிரி திட்ட முடியாது. பாப்பா வந்து அங்கே ஒடிசாவில் சொல்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து எழுப்பணும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அம்மா என்ன திட்டின மாதிரி நான் பாப்பாவை திட்ட முடியாது இல்லைங்களா? அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். காலையில் அம்மாவுக்கு 2 அடுக்கு இட்லி ஊற்றணும்ல, அதுக்கப்புறம் எனக்கு அப்பத்தாக்கு பாப்பா வந்து முட்டை தோசைன்னா சாப்பிடுவா. சும்மா தோசை ஊற்றி சாம்பார் தான் இன்றைக்கி காலையில். இதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. அம்மா சரி, இந்த வரேன். துணி துவைக்கணும், மேடம் பால் ஆற்றி கொடுக்கணும். இப்போ தான் எழுந்திருக்கிறாங்க. அம்மா சரி வா அழுக்கு மூஞ்சி. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. சிரிக்கிற? ஐயோ, எப்படிமாச்சு சொல்லு. நேத்து விளையாடும்போது ரோட்ல விழுந்துட்டேன். கை காமி.
கோவப்பட்டு விழுந்துட்டாங்க நேற்று. சரியாயிரும். மறுபடியும் மண்ணில் விளையாடக்கூடாது. சரியா? ம், சரியா? மேடம் டீ குடிச்சு முடிச்சுட்டு அண்ணி வீட்டுக்கு விளையாட போயிட்டா. நேற்று ஈவினிங் அம்மா வேலை செய்கிற கம்பெனிக்கு பக்கத்தில் உதிரி பூவெல்லாம் விற்பாங்க. நத்தத்துலேயும் கிடைக்கும். ஆனால் அவங்க கம்பெனியை விட்டு வெளியே வர்ற இடத்துல உதிரி பூ விற்பாங்க போல். அதில் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. அங்கே அம்மாவுக்கு பூ கட்ட தெரியும். உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து கட்டினாங்க. இது இல்லாமல் வேலைக்கு போகும்போது அம்மா இந்த இந்த ஒரு சைடு சைஸ்க்கு கொண்டை போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு போயிருக்காங்க. பூவெல்லாம் ரேட்டு சொல்லவே முடியாது. நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஒரு நாள் நத்தம் போகும்போது என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஒரு முழம் 60 ரூபா சொன்னாங்க. அதே பூவை பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஒரு 8 மணி இருக்கும் வீட்டுக்கு வரும்போது, அந்த டைமில் வந்து ஒரு முழம் 20 ரூபா தாம வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் பூவை உதிரி பூ வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் பெனிஃபிட். நல்ல நீளமாக இருக்கும். இதை ஏன் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னா, பூ வந்து எப்போதுமே சைஸாக வைக்காம முடி லாங்காக இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும். தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு டிப்பு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாமா? எவ்வளோதான் பெரிய பூவாக இருந்தாலும் இங்கே பாருங்க, 2 முழம் 3 முழம்லாம் வச்சாங்க அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி மடிப்பாங்க. தெரியுங்களா? இப்படி இந்த மாதிரிலாம் அப்படி வச்சாலும் நம்ம குத்த போகிறது வந்து ஒரு சேஃப்டி பின், ஒரு பெரிய ஹேர் பின். சரிங்களா? இது இப்போ இப்படி தானே நம்ம வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, ஊக்கில் பாருங்க இந்த இடத்த இப்படி தெரியுதுங்களா? நான் இன்னும் ஊக்க லாக் பண்ணல. இப்படி எடுத்துக்கிட்டேன். இருங்க, ஒரு சைடு அதிகமாக இருக்குது. இதை லாக் பண்ணிட்டா இப்படியே இருக்கும். இந்த ஊக்கோட சேர்த்து இந்த முனையை மட்டும் ஒரே ஒரு பின்ல நம்ம குத்த போகிறோம். நான் குத்துறேன் பாருங்க. அவ்வளோதான். சரியா தெரியலன்னா பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எனக்கே பூ குத்துனால எனக்கு சரியா தெரியல. ஆனால் பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் போய் துணி துவைக்கணும். நான் துணி துவைச்சிட்டு வரேன். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. காலையில் டிஃபன் என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 9:30 10 மணி இருக்கலாம். தோசை, அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் தான். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். யார் வாங்கிட்டு வந்ததுமா? இங்கிட்டு வா. யார் குடிப்பா இது? எனக்கு நான் குடிப்பேன். அம்மா குடிப்பாங்க. அப்பா குடிப்பாங்க. சொல்லு. இப்படியெல்லாம் நல்லா தாங்க வீடியோ எடுப்பேன். ஈவினிங் ஆச்சுன்னா பேஷண்ட் ஆயிடுறது. ஏன்னா ஈவினிங் டைமில் இங்கே மழை வர்ற மாதிரி கொஞ்சம் கூலாக இருக்கும். எனக்கு வேறு சளி பிடிச்சிருக்குங்களா, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும், மூக்கெல்லாம் அடிச்சிருக்கும், பேச முடியாது, அந்த மாதிரி இருப்பேன். டெய்லியும் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்பா என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இதுக்கு பேர் பாலை கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நுனியில் இருக்கிற கொழுந்தை நம்ம உடச்சிட்டு நம்ம மூக்குக்குள்ளே விட்டோம் அப்படின்னா விட்ட உடனே பயங்கரமாக தும்மல் வருங்களா, மூக்கு அடிச்சிருக்கிறதுலாம் கிளியர் ஆகும். ஒரு 2 நாளாக அப்பா எனக்கு இது கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கா ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எப்போதும் போல தாங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த குழந்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நான் என்னோட வீடியோவில் காமிச்சு ஒரு 2 பேர் யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் விடுறது வந்து நல்லா தும்முனதுக்கப்புறம் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்த உடனே அப்பா ஒரு கொழுந்து கொடுத்தாங்க. அதில் இருக்கிற தண்ணி நல்லா மூக்கு அடிச்சிருந்து பட்டாலுமே பயங்கரமாக தும்மல் வரும். சத்தியமாக சொல்கிறேன், கண்ணுல இருந்து தண்ணி வராத குறைய தும்முனேன். நீங்களே கேளுங்க. உடனே என்ன பண்ண? எப்படி கத்து சுட்டியில தண்ணி இருக்கு. இருக்கா? அப்படியே அப்படியே நீ அப்படியே விடு. அப்பளம் மாதிரி சரியா வரல. உண்மையாகவே இந்த பாலை கொழுந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 2 மூக்கெல்லாம் சில டைம் அடைச்சிக்கும்.
பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இதை எடுத்து நல்லா தும்மிட்டேன் அப்படின்னா சளியெல்லாம் வந்துடுது. சாயங்காலத்தில் இப்படி இருந்தேன்னா ஒரு 7 மணிக்கு மேலே செம்ம மழை. இது என்ன கடவுளே நமக்கு சோதனைங்கிற மாதிரி தான் இருந்தது. செம்ம மழைங்க. நீங்கள் எப்போதுமே சொல்லுவீங்கல்ல மழை தண்ணியெல்லாம் சேமித்து வைங்க. அன்னைக்கு பேஞ்ச மழையில் நாங்கள் எவ்வளோ தண்ணி சேமித்து வச்சோன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த 3 பக்கெட்டுமே மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தா திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்ல, அப்போ 3000மோ இல்லை 5000மோ ஆச்சு. அதனால் 4 பக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை அந்த மழையில் எடுத்து அன்னைக்கு அம்மா பயங்கரமாக நனைஞ்சிட்டாங்க. 3 பக்கெட் ஃபுல்லாக மழை தண்ணி இருக்குது. இங்கே மழை வந்தாவே அம்மா மழை தண்ணியில் தான் சமைப்பாங்க. ஃபில்ட்ரு பண்ணி தான் சமைப்போம். அந்த 3 பக்கெட்டு இந்த சின்ன ட்ரம் இது ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 குடம் இருக்குது. இவ்வளோ மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நான் ஒத்த தலைவலிக்காக யூஸ் பண்ணது என்ன, இந்த இலை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த இலைய செடியோட பார்க்குறதா இருந்தால் இப்படி பார்த்துக்கோங்க. இலை இந்த மாதிரி இருக்கும், பூ இந்த கலரில் இருக்கும். நான் லாங் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதில் இந்த செடியை காமிச்சதும் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நாங்கள் குளிக்கிற குளத்தை காமிச்ச வீடியோ தான் முதல்ல வைரலான வீடியோ. இது எங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ஃபஸ்ட் டைம் இந்த இலையை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் நொச்சி இலை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குமா, ஆனால் ஒடிசால என் வீட்டுக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ யூஸ்ஃபுல்லான செடியை நான் இவ்வளோ நாளாக விட்டுட்டு இருக்கேன். இந்த நொச்சி இலையை தான் 3 இலையை மட்டும் கிள்ளி அதோட 3 மிளகு ஒரு வெள்ளை பூண்டில் பாதியை உடச்சி நச்சு, இந்த இலையிலேருந்து தனியாக சாறு வராதுங்களா, அதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு எனக்கு அதோட சாறை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த இலை கிடைக்காம இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. இதில் தண்ணி வருமா? அதில் துணின்னு தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படியே அடைச்சி அப்படியே அப்படி கையில் வச்சுக்கிட்டதும் தேய்ச்சி மூக்கில் ஊற்றி விட்டுருணும். அதில் தண்ணி வராது, அது தண்ணியே வராது. அப்படியே உரல்ல உட்காந்துக்கிட்டு எந்த மூக்கு வலிக்குதோ அந்த மூக்கில் விட்டு விட்டுறணும். எந்த சைடு நம்மளுக்கு தலைவலிக்குதோ அந்த சைடு விட்டாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்துருந்தேன், அதனால அவன் சரியா வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் பார்ட்டு மட்டும் காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத முதல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். உண்மையாவே சொல்றேங்க, இங்க இருந்து இப்படி விட்ட உடனே நான் என்னோட தலையை இப்படியே தான் இருக்கணும். தலையை நம்ம உடனே நிமித்தக்கூடாது, இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருந்தேன். இங்க விட்டாங்களா, போயிட்டு அதோட எஃபெக்ட் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லுன்னு சொல்லலாம், ஃபீல்னு சொல்லலாம், இங்கதான் முதல்ல வரும். அப்ப எல்லாம் ரொம்ப காரமா காட்டமா இருக்கும், காந்துது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தும்மக்கூடாது. ஆனா ஒரு 2-3 டைம் என்னால தும்மல் நிப்பாட்டவே முடியல. இப்படி வாயை மூடிட்டு லைட் இருமுற மாதிரி சத்தம் போட்டேன். அந்த ஒரு 15 மினிட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அப்படியே தலையில பரவுற மாதிரி உண்மையாவே ஃபீல் பண்ணேங்க. இந்த இடம்லாம் அப்படியே ஓடுற மாதிரி இருந்தது. சும்மா ஒரு இடத்துல தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா ஊத்துற இடத்துல இருந்து எல்லா இடமும் பரவும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும் மண்டைக்குள்ள. அதுக்கப்புறம் உடனே எந்த வேலையும் செய்யாம ஒரு 10-15 நிமிஷம் வீட்லயும் தூங்க சொன்னாங்க. நான் சும்மா கண்ணை மூடி அப்படியே படுத்திருந்தேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியா மூக்குல இருந்து வலிய ஆரம்பிச்சது. அவரும் இன்னும் எழுந்திருக்கல. அம்மா வேற டே ஷிஃப்ட் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு டே டைமா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மூக்குல வெறும் தண்ணியா வர்றது கூட உங்ககிட்ட நான் காமிச்சிருந்திருப்பேன். ஆனா என்னால காமிக்க முடியல. உண்மையாவே இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆனா 3 நாளோ இல்ல 5 நாளோ சொல்றாங்க. அது இன்னும் டைமும் எனக்கு கரெக்டா சொல்லல. நாளைக்குமே விடியல் காலையில 5 மணிக்கு நான் போய் அதே மாதிரி பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா வேற யாருக்கிட்டையாவது சொல்லியாவது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்றேங்கிறத. இன்னைக்கு என்னால சொல்ல முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் டே இன்னைக்குதான் நான் அந்த நொச்சி இலையோட சாறை மூக்குல விட்டுட்டு வந்திருக்கேன். இதையுமே செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட தலைவலி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் சில டைம் முடியாமல் போகுது. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தவங்க நம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணுறது தான், சோம்பேறியா இல்லை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டியும் சரி எனக்காண்டியும் சரி ரெகுலராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ guys. Thank you. Bye.